வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சில்வர் ஸ்க்ரீன் விஜயபாலா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லரில் உள்ள மாஸ் மற்றும் மிஸ்ட்ரியை பற்றி ஒரு அன்கவர்டு டீட்டெயில் வீடியோவாக இந்த ஹிட் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூலி நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்மளோட தலைவர் ரஜினிகாந்த் சார் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் போடுறாங்க. நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரில் உள்ள ஹிட் அண்ட் டீடைல்ஸாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது இந்த படத்தோட கிளாக் சினேரியோ. இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கிளாக்கை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்குது. நீங்கள் இதை எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு லான்ச் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலே நம்ம தலைவர் அந்த கிளாக்கை வச்சுட்டு தான் ட்ராவல் ஆகிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த படத்தில் ஒரு கிளாக் முக்கியமாக இருக்க போகிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஏன்னா அவர் எப்பயுமே அவரோட டைட்டில் டீசரில் அந்தந்த படத்தோட ஒரு சாயலை கொண்டு வந்துடுவார். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா, நம்ம விக்ரம் படத்தோட டைட்டில் டீசரில் கன்ஸை காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த ரிவெஞ்சுக்கான ஒரு பெஞ்சையும் காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி லியோ படத்தில் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியையும், அதே மாதிரி அவர் ஒரு அண்டர் கவரில் இருக்கார், அவர் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி அதுலேயே காமிச்சாங்க. இந்த படத்தில் அந்த வாட்ச் ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவங்க ஒரு நியூ போஸ்டரில் இருந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரைக்குமே அந்த வாட்சுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்சை வடிவமைச்சு அந்த வாட்சில் நடுவில் நம்ம ரஜினி இருக்கிற மாதிரியும், இந்த ஷர்ட் ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ரெட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம ரெட்டில் ஷர்ட்டில் இருக்கவங்கெல்லாம் இவங்களோட எனிமியாக, ஒரு பவர்ஃபுல் எனிமியாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட நாகார்ஜுனா, இவர் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வில்லனாக இருக்க போகிறாரு. நீங்கள் என்ன தான் அமெரிக்கான்னு சொல்லியிருந்தாலும், எனக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் படி இவர் தான் ஒரு முக்கியமான ஒரு வில்லனாக இருக்க போகிறாரு. ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா சோபன், இவங்க தான் இவங்களுக்கு கீழே நம்ம சோபின் மாஸ்டர் இருக்க போகிறதா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் இருக்காங்க. இவங்க மூணுமே வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரஜினிக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ருதிஹாசன், கீழே நம்மளோட உப்பண்ணா இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மளோட தலைவரோட அவங்களுக்கு சைடு இருக்க மாதிரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சைடில் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கேமியோவை தான் இந்த படத்தில் நம்ம அமீர் கான் வராங்க. நம்ம விக்ரமில் பார்த்த மாதிரி ரோலஸ் கதாபாத்திரத்தில் அந்த கடைசி நேரத்தில் வர மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஃபுல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க இருக்காங்க. அதனால் ஒருவேளை இவங்க தலைவரோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். முன்னாடி இருக்க ஃப்ரெண்டு இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கேரக்டர் தியரி. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா, நம்ம உப்பண்ணா, அப்புறம் நம்மளோட அமீர் கான், ஸ்ருதிஹாசன், அப்புறம் சோபின் மாஸ்டர், இவங்கெல்லாம் சத்யராஜ், இவங்க 6 பேரும் தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட மையமாக வச்சு இவங்க 6 பேரும் ஒரு சுற்ற போகிறாங்க. நீங்கள் கிளாக்கை வச்சுக்கோங்க, அந்த 6 பேரையும் சென்டர் பாயிண்ட் நம்ம தலைவர். இவங்க 6 பேரோட சர்க்கிளில் தான் இந்த படம் ஓட போகுது. இப்போ இவங்களோட கேரக்டரை பற்றி பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி இவங்க 3 பேர் ஆப்போசிட்டாகவும், இந்த 3 பேர் அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க போகிறதா சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உப்பண்ணா அவங்க ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் உள்ள கதாபாத்திரத்தை காமிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரெசண்டில் உள்ள கதாபாத்திரத்தையும் காமிக்கிறாங்க. ஆனால் அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்காத மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம சத்யராஜ் என்ன தான் வெளியே நல்லவர் மாதிரி இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு ஈவில்னஸ் இருக்குது. அதை ட்ரெய்லரில் காமிக்காமல் விட்ருக்காங்க. நம்ம ஸ்ருதிஹாசன் நமக்கு எல்லாத்துக்கும் குறையும் சொல்கிற அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் கூட இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. நம்ம சோபின் மாஸ்டர் இந்த கூலியை தேடணும் அப்படின்ற அந்த கேங்ஸ்டரோட கீழ் மட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம அமீர் கானோட வாய்ஸ் ஓவர் எதுவும் இல்லை, ஆனால் கன்னை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் நிஜமாலே தலைவரோட ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டு இல்லாட்டி பாசிட்டிவ் கதாபாத்திரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது நம்ம நாகார்ஜுனாவோட ஆடியோ லான்ச்சோட ஸ்டேட்மெண்ட். நம்ம நாகார்ஜுனா இவர் இந்த படத்தை பார்த்துட்டு, இந்த படம் ஒரு 10 பாட்சா மாதிரி இருக்கும், இந்த படம் 100 பாட்சா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப்பை கிளப்பி விட்ருக்காரு. அவர் சொல்கிறது இந்த படத்தில் அந்த 2 கதாபாத்திரம் இருக்குது, ஃப்ளாஷ்பேக் அண்டு ப்ரெசன்ட் போர்ஷன் இருக்கனால எலவேஷனை சொல்கிறாரா, இல்லை இந்த படம் ஒரு வேளை அந்த டான்கான ஒரு ரோலாக இருக்கும்னு சொல்லிட்டு எதுவும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு மாஸ் எலவேஷனோட ஒரு வேறு லெவல் ரஜினிகாந்தை நம்ம பார்க்க போகிறோன்றது கன்ஃபார்மாக தெரியுது. கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட
ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேறு லெவல் படம் பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா வந்து ட்ரெய்லரில் வந்து அவ்வளோவா வந்து ஹைப்பை ஏற்றாமல் படத்தில் தியேட்டரில் வந்து ஹைப்பை ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அவரோட முந்தைய படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக லியோ ட்ரெய்லர்லாம் வேறு லெவலில் பங்கம் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அவங்க அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு தியேட்டருக்கு வரையில் வந்து சில நெகட்டிவ்ஸ் வந்து வருது. குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நல்லா இல்லை அது இதுன்னு சொல்லி நெகட்டிவ்ஸ் கிளப்புறதுனால இவர் ட்ரெய்லரே வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகாத மாதிரியும் ரொம்பவும் குறைக்காத மாதிரி ஒரு மீடியமாக கொடுத்துருக்காரு. இப்போ வந்து தியேட்டரில் அவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணார்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த படம் வந்து வேறு லெவலில் கலெக்ட் பண்ணும். அதை வந்து அவர் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாரு. டீகோட் பண்ணுது. இந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம உப்பண்ணாவை வந்து பார்க்கவே இல்லையே ப்ரெசன்ட் போர்ஷனில். அவர் கண்ணு மட்டும் தான் துடிக்கிற மாதிரி இருந்தது. வேறு ப்ரெசென்ட்டில் பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இப்போ வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். நம்ம தலைவர் வந்து சிகரெட்டை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கையில் பின்னாடி வந்து 2 பேரோட ஃபேஸ் தெரியுது. அதில் ஒன்று வந்து ரைட் சைடில் இருக்கிறது நம்ம ஸ்ருதிஹாசன், இங்கிட்டு இருக்கிறது வந்து உப்பண்ணா. நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டோம். அவங்க வந்து அவங்களோட குறைய சொன்னதுக்கப்புறம் தேவா இப்படி நல்லா தெரிஞ்சும் என்கிட்டே விளாட்றியே அப்படின்ற மாதிரி டைலாக் டெலிவரியோடு அவர் வந்து அவர் ரிவெஞ்சுக்கு போகிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரோட ஏதோ ஒரு இம்பேக்ட் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பை வந்து சொல்லியிருக்க மாதிரி தெரியுது. அவர் வந்து அந்த கோவத்திலையும் ஒரு வருத்தத்துலேயும் வந்து அந்த சிகரெட்டை பற்ற வச்சுட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இது இன்டர்வலுக்கு முன்னாடி உள்ள சீக்வன்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்க போகிறது நம்ம ரஜினிகாந்தோட மூட். அவர் வந்து ஒரு ஹேங்கராகவும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபன் எலமெண்ட்டோட ஒரு வேறு லெவல் கிரேசியனஸாகவும் காமிக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு பக்காவான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதை மறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து வரதுக்கான எலவேஷனை வந்து ஒரு சீக்வன்ஸ் மூலமாக காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உண்மையிலே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹேபிட்டாகவும் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாகவும் இருக்கார். எல்லாரையும் பயம்படுத்துகிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் பவர்ஃபுல்லான பர்சனாகவும் இருக்கார். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அவர் வந்து எந்த ஒரு கன்ஸுமே யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து அந்த கோடாரி அதே மாதிரி கையிலே வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது நம்ம லோகேஷ் கனகராஜில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெயிட்னஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நாங்கள் டீகோட் பண்ணது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கையில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்படிலாம் சொன்னானோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்லாவே தோணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறை இருந்துச்சு இப்படிலாம் எப்படிலாம் நடக்கும் அந்த மாதிரி இல்லை நீ இன்னும் எப்படி பேசுகிற அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து எந்த ஒரு தீங்கு இருக்கக்கூடாது. உங்களோட ஆதரவை வச்சு தான் நாங்கள் அடுத்து போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.